பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். வேதம் அழகாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகாதென்று. ஆன பொழுதிலும் வாதையின் கூடாரத்தை அணுகாது என்கிறதான நம்பிக்கை ஒரு புறம் இருக்கு. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே நமக்குள்ளே ஒரு பயம் ஏற்படுகிறது. வாதை என்னுடைய கூடாரத்தை அணுகி விடுமோ, பொல்லாப்பு எனக்கு நேர்ந்து விடுமோ என்று. நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். கூடாரம் என்பதை தேவன் பாதுகாக்கவில்லை, அந்த கூடாரமாகவே தேவன் இருக்கிறார் என்பதிலே நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். காரணம், நாம் நம்முடைய கூடாரத்தை குறித்த ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொள்ளாவிட்டால் அந்த கூடாரத்தை குறித்துதான் ஒரு நம்புகிற தன்மை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படாது. முதலாவது, இந்த கூடாரம் ஒரு உறுதியாக இருக்கிறது. இந்த கூடாரம் எனக்கு விரோதமாக எழும்புகிறதான ஆபத்துக்கள், நாசம், மோசங்கள், தீங்குகளை பாதுகாக்கும் என்கிறதான உறுதிப்பாடு நமக்குள்ளே என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு நாங்கள் அந்த கூடாரத்தை குறித்தான ஸ்திரமான நம்பிக்கையோடு நாங்கள் சமாதானமாய் பயணிப்போம். ஆன பொழுதிலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே நமக்குள்ளே ஒரு பயம், ஒரு கலக்கம் நம்மை ஆக்கிரமிக்க என்ன காரணம் என்றால், இந்த கூடாரத்தை குறித்ததான உறுதிப்பாடு அல்லது தெளிவு நமக்குள்ளே இல்லை. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. இந்த கூடாரத்தை பொல்லாப்பு அணுகாதபடிக்கு தேவன் பாதுகாப்பது கிடையாது, அந்த கூடாரமாகவே தேவன் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஆகவே நம்முடைய கூடாரம் நாம் ஆராதிக்கிறதான, நாம் நம்புகிறதான, நாம் விசுவாசிக்கிறதான ஜீவனுள்ள தெய்வமாக இருக்கிறார். அந்த தெய்வம் நமக்கு கூடாரமாக இருக்கும் வரைக்கும் நம்மை எந்த பொல்லாப்பும் அணுகாது, எந்த வாதையும் நம்மை நேராது. கர்த்தர் நம்மை வேறு விரித்து காத்து நிறைவாய் வழிநடத்த அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். God bless you.